आप सबको देखने के लिए आप सबको देखने के लिए मैं 2000 किलोमीटर पार करके आया हूँ मैं 2000 किलोमीटर पार करके आया हूँ அதுக்கு என்ன கிளாப்ஸ் தெரியுமா என்ன கிளாப்ஸ் 2000 கிலோமீட்டர் கடந்து நான் இங்கே வந்திருக்கிறேன் आप सबको देखने के लिए मैं 2000 किलोमीटर पार करके आया हूँ காலம் காலமா நம்ம எதை பார்த்து வளர்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா அங்க இருந்து தான் இங்க வருவாங்கோ யார் இங்க வந்தாலும் அவங்க ஹிந்தி மேலே பேசுவாங்கோ நம்ம தமிழ் மேலே டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்கோ அவர் ஹிந்தி மேலே சொல்லுவார் மைக்ரோ இரிகேஷன் அதுக்கு இங்கே இருக்கிற ஒரு முட்டை சொல்லும் சிறுநீர் பாசனம் யூரினரி இரிகேஷன் அப்படின்னு சொல்லும் இதெல்லாம் கேட்டுதான் நம்ம எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் வரலாற்றிலேயே முதல் முறையாக எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசினாருங்க தமிழ்ல உங்களை எல்லாம் பார்ப்பதற்காகத்தான் யார பீகாரில் இருக்கும் உங்களை எல்லாம் பார்ப்பதற்காகத்தான் நான் 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வந்திருக்கிறேன் யாரை பார்க்கறதுக்கு இந்த 65 லட்சம் பேத்தையும் பாதுகாக்கிறதுக்கு யாருகிட்ட இருந்து ஒற்றோரிகிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு வெறும் 65 lakhs மட்டும்தான் நினைக்கிறீங்களா இந்த 140 கோடி மக்களையும் பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பீகாரை நோக்கி போயிருக்காரு நான் ஸ்பீச் பீகார்னதும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது லல்லு பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் என்ன இப்ப இருக்கிற சிஎம்மா நெய் 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 இல்ல இந்தியாவுக்கு ஏதாவது முன்னாள் பிஎம்மா இருந்தாரா நெய் 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 லல்லு பிரசாத் யாதவ் பீகாரின் முன்னாள் சிஎம் இந்தியன் ரயில்வே ஹிஸ்டரியிலேயே அந்த துறையை லாபத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தின ஒரே மினிஸ்டர் அவர் தான் தட்ஸ் none other than லல்லு பிரசாத் பீகார்னதும் அவர் தான் ஞாபகத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டாங்க மொத்த கூட்டத்துக்கும் வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி ஆயிப்போச்சு பீகார் என்றாலே மரியாதைக்குரிய லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவார் बिहार के नाम आते ही हमें माननीय लालू प्रसाद यादव जी याद आते हैं உண்மையாலுமே பீகார் நல்ல அறிவுபூர்வமான மாநிலமா இருந்திருக்க வேண்டியதுங்க இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் நாலந்தா பீகார்ல தான் இருந்துச்சு சீமான் சொல்ற மாதிரி சொல்லணும்னா படிக்க வேண்டான்னு சொன்னா யாரோ படிச்சா காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துன்னு சொன்னது யாரோ தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு தீண்டாமைய புகுத்துனவன் யாரோ அதே மாதிரி நம்மெல்லாம் படிக்கிறோன்னு நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடிச்சது யாரோ அட வெளிநாடுகள்ல இருந்து அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சவங்க இருக்காங்களாமா அப்பேற்பட்ட நாலந்தா இருந்த அந்த மாநிலத்துக்கு தான் பீகாருக்கு தான் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போய் அழகா தமிழ் மொழியில பேசிட்டு வந்திருக்காரு முதல் முறையாக தமிழ் வடநாட்டில் ஓங்கி ஒலித்தது அந்த தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தி தனக்கு புண்ணியம் தேடிக்குச்சு ஆனா இதுல கூடுதலா ஒருத்தரை பத்தி பேசணும் அவர் பேரு அல் புகாரி ஏங்க அவரு டிரான்ஸ்லேட் பண்ணலைங்க அவரு டிரான்ஸ்கிரியேட்டருங்க ஏற்ற இறக்கம் எந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அழுத்தம் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து சிஎம் பேசினத அப்படியே ஹிந்தியில பேசிட்டாருங்க முக்கியமா உணர்வு மாறாம பேசின அலிம் புகாரிக்கு நன்றிகள்ங்க அப்படியே அங்க நிப்பாட்டிட்டு இப்படி திரும்பினா சொல்றாரு ராகுல் காந்தி போராடி கொண்டிருக்கிறார் இந்திய ஜனநாயகத்தை காக்க முதல் முறையாக வடநாடு இந்தியாவை காப்பாற்ற தென்னாட்டு தலைவரை அழைத்திருக்கிறது இது யாருக்கும் கிடைக்காத பெருமைதான் ஆனா இதுக்கு உரித்தானவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எஸ் இந்தியாவுக்கே வழிகாட்டு கொண்டிருக்கும் எங்கள் சிஎம் இந்தியாவே ஜிடிபியில கீழே போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு மட்டும்தான் மேல இருக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரத்துல வளர்ந்துகிட்டு இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான் பரந்துபட்ட வேலை வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான் அப்பேற்பட்ட பெருமை மிக்க எங்க சிஎம் போனப்பதான் நம்ம எல்போட முருகன் நம்ம முருகன் சாரு பயங்கரமான கேள்வி கேட்டாருங்க நம்மளால பதிலே சொல்ல முடியல ஏங்க தமிழ்நாடு சிஎம் அங்க போய் என்ன லாங்குவேஜ்ல பேசுவாரு சார்
நான் லாங்குவேஜில் பேசினா உங்களுக்கு என்ன சார்? பேசினார்ல, அவங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்கள் சொல்கிற மாதிரி மோடி இங்கே வந்து பேசுவார், ஆத்தும் ஊத்தா ஆவரும் கேத்தா. எதுக்கு அவர் இங்கே வந்து தமிழை கொண்டாரு? அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுல்ல. அதனால போய் நமக்கு தெரிஞ்ச தமிழில் பேசிட்டோம். டிரான்ஸ்லேஷனுக்கு ஆள் இருந்துச்சு, பேசியாச்சு. எங்கேயாச்சும் அலிம் புகாரி யூரின் பாசரம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம். அட, அவர் எங்கே புகாரிங்க? அவர் உணர்வு பூர்வமாக தான் பேசுவார். ஏங்க, அவர் படித்தவர். உங்களை மாதிரியா PhD மட்டும் வாங்கலை. ராகுல் காந்தி, எஸ், ராகுல் காந்தி. உங்களுக்கு என்றும் உறுதுணையாக இருப்பேன் இருந்து காமிச்சார்ல. அந்த ஜீப்பில் 3 பேரும் கையை பிடிச்சி நிற்கிறத பார்த்தப்ப அப்படி சந்தோஷமா இருந்துச்சுங்க. நடுநாயகன் எங்கள் கலைஞரின் வாரிசு. அவரின் இடது பக்கம் நேருவின் வாரிசு, வலது பக்கம் லாலுவின் வாரிசு. இந்த 3 வாரிசும் சேர்ந்துதான் என்ன வாரிசு தொழில் செய்ய விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நீ படி, என்ன வேணாலும் படி, எவ்வளோ வரைக்கும் வேணாலும் படி, நீ படிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். யாருன்னு பார்த்தா 3 பேருமே வாரிசுங்க. ஆட, இந்த 3 வாரிசுகளும் ஒற்றுமையா நின்று என்ன வாரிசு தொழில் செய்யாதன்னு சொல்றாங்களே. விஸ்வகர்ம யோஜனா இந்தியாவிலேயே அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை, இனி அது பீகார்லயும் இல்லாம போக போகுது. ஸ்டாலின் பீகாருக்கு வரேன்னு சொன்ன உடனேயுமே ஒவ்வொருத்தங்களும் குக்குரலிட்டு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஆடியோ வீடியோ அப்படின்னாலே நம்ம அண்ணாமலையானம் தானே ஃபேமஸு. அப்புறம் எல்லாத்துடைய பழைய வீடியோவும் எடுத்து புது வீடியோவாக போட்டு அதில் அண்ணாமலை என்ன மீண்டும் பழைய பாம்புக்கு வந்திருக்கிறார். டிக்கேன்னு ஒரு அம்பி தெரியுமோனோ, யாரெல்லாம் ஜெயிக்க போறான்னு தெரிஞ்சுண்டு அவ கூட போய் ஒட்டுண்டு நான் தான் பண்ணினேன்னு பேசிண்டே இருப்பாரோ இல்லையானோ. அவ கூட கடந்த தேர்தல்ல கட்சி ஆரம்பிச்சு நின்னா. டெபாசிட் வாங்களே. நம்ம மோடி மாதிரி உலகத்துல எங்க போர் நடந்தாலும் நான் தான் நிறுத்துவேன்னு சொல்லிண்டே இருப்பார். ஆனா இந்தியா போற மட்டும் அமெரிக்காக்கார நிறுத்துறான். அதே மாதிரி தான் நம்ம பிகேயும் ஊரையெல்லாம் ஜெயிக்க வச்சேன்னு சொன்னவரு டெபாசிட் வாங்காம போயிட்டார். அந்த அம்பி கூட அடி வயிற்றுல தீய வச்ச மாதிரி அலறின் இருந்தாராம். அது போக பஞ்சாப் சிஎம் வாங்கோ ஸ்டாலின் எங்க ஊருக்குன்னு கூப்பிட்டுருக்கிறார். இப்படி தமிழ்நாட்டை வட இந்தியா அழைக்க தொடங்கி இருக்கிறது. காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, சொல்லிட்டுமா? முத்தமிழறிஞர் கலைஞரின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்னொரு வகையாக சொல்லாமா? அண்ணாவின் முத்தமிழறிஞர் கலைஞரின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பட் எனக்கு இப்படி சொன்னாதான் ப்ரௌடாக இருக்கும், அப்படி சொல்லிட்டுமா? தந்தை பெரியாரின் பேரறிஞர் அண்ணாவின் முத்தமிழறிஞர் கலைஞரின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்தோ போறாருல 2000 किलोमीटर தாண்டி 2000 किलोमीटर आप सपनों देखने के लिए உங்களை எல்லாம் பார்ப்பதற்காக 2000 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறேன். எஸ், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களை எல்லாம் பார்ப்பதற்காக மட்டுமல்ல, நம்ம எல்லாம் காப்பதற்காகவும் தான். ராகுலின் கரத்தையும் தேஜஸ்வியின் கரத்தையும் வலுப்படுத்த 2000 கிலோமீட்டர் போயிட்டாருங்க, போய் பேசிட்டாருங்க. ஒரு பஞ்ச் வைக்கணும்ல, ஒரு பஞ்ச். அந்த பஞ்ச் தான் எங்க தலைவர் ஸ்டாலின். திரும்ப வருவேன் உங்களுடைய வெற்றி விழாவில் நான் பங்கேற்பேன். சும்மா ரேலிக்கு வரலைங்க, ரேலியில போய் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. உங்கள் வெற்றி விழாவில் நான் பங்கேற்பேன், இந்தியாவை இந்திய கூட்டணி காப்பாற்றும். உறக்கச் சொல்வோம். ராகுலின் கரத்தை வலுப்படுத்துவோம். நமக்காக போராடி கொண்டிருக்கும் ராகுலோடு நாமும் சேர்ந்து போராடுவோம். எங்களை என்றும் வலுப்படுத்தும் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு புன்னகையோடு நன்றி சொல்லிக்கிறோம். முதல் முறையாக புன்னகை தனக்குத்தானே புன்னகையோடு நன்றி சொல்லிக்குது. நன்றி, வணக்கம்.